அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. முன்னோர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சாருன்னு சொல்கிறோம். ஆமாம், அது பிள்ளைங்களை சாருன்னும் போது ஒரு தாய்க்கு 2 பசங்க இல்லை 5 பசங்க இல்லை 3 பசங்கன்னு வச்சுங்க. அந்த தாய் தகப்பனுடைய பாவம் வந்து ஒரு 60% இருக்குனாக்கா, இந்த 3 பிள்ளைகளுக்கும் 20-20 பிரித்து கொடுக்கப்படுமா, இல்லை எப்படி யாரும் மூத்த பிள்ளைக்கோ இல்லை கடைசி பிள்ளைக்கோ தனியாக ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய மனநிலை எப்போ எப்படி இருந்ததோ உன்னை பெற்றுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி அதனுடைய குணாதிசயங்கள் அதனுடைய பாவம் சேரும். பங்கிட்டு கொடுக்கப்படுது. ஆமாம், பங்கிட்டு எல்லாம் அது பங்கு போட்டுணும் உட்காந்துக்கு. அதான் புரியலையா? எல்லாம் ஒன்றா பிறந்துங்க? இல்லை, கிடையாது. பின்ன 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒன்று பிறக்கிறீங்க. மொதல் பிறக்கிற அண்ணனுக்கு இல்லையா? அடா, அண்ணனாகட்டும் தம்பியாகட்டும், அவன் எப்போவோ பிறந்தா, நீ எப்போவோ பிறந்த. அன்னைய நிலையில் தாய்க்கும் தகப்பனுக்கும் என்ன மனநிலை இருந்து அன்னைக்கு நிலையில் அவங்க என்னென்ன பாவங்கள் பண்ணிக்கிறான் அதெல்லாம் நீ பிறக்கும் போது வந்துடுச்சு. சரி, உனக்கு சேர்ந்து போச்சு. அது அடுத்த குழந்தை பெற்றுக்கு போகிறான், அதுக்குள்ளே என்னென்ன பாவங்கள் பண்ணணும் அதுவும் போய் அந்த குழந்தைக்கு சேர்ந்துக்குது. அப்போ இந்த இடைவெளி பாவம் எல்லாமே இடைவெளியில் தான். இதெல்லாம் பத்தாம நீ பிறக்கிறதுக்கு முன்னே போன பிறப்பில் செய்த அந்த பாவம் அதுவும் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. அதனால தானே மும்மலம் பண்ணுறோம். மாயமலம், ஆன்ம மலம், கண்ம மலம்னு எதுக்கு சொல்கிறோம்? அப்பா அம்மா கிட்டேருந்து வந்தது, நீயே செய்தது, தெரியாமல் வந்து பாவம் சேர்ந்துக்குது. இந்த 3 பாவங்கள் தான் மனித வாழ்க்கையை வாட்டிக்கின்னுக்குது அப்படின்னு எதுக்கு சொல்லின்னுக்குறோம்? அதனால் அப்படி வர்றது சாமி. 3 பேர் பாவங்கள். அதுக்கு தானே தேங்காய் உடச்சி வைக்க சொல்கிறது. தேங்காய் எதுக்கு உடச்சி வைக்க சொல்கிறாங்க? ஏன் ஒரு பூசணிக்காய் உடச்சி சாமியாண்டு வச்சான்னா அதில் அந்த மாதிரி அந்த தத்துவம் கிடையாது. ஏன்னா தேங்காவில் மட்டும்தான் மும்மலம் இருக்குது. மேலே ஒரு மட்டை இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ஓடு இருக்குது, அதுக்குள்ளே காய்க்குது, அதுக்குள்ளே தண்ணி இருக்குது. அப்போது இந்த மும்மலமும் நீக்கினா தான் அந்த அமுதம் கிடைக்கும். அப்போ அந்த அமுதம் கிடைக்குன்னா நீ எப்படி இருக்கணும்? அந்த தேங்காய் மாதிரி வெள்ளையாகணும்னு சாமி கொடிக்கிறேன்னு பக்கம் வச்சுக்கிறேன். சாமிக்கு ஓட்டை தான் வைக்கிறீங்க, ஓட்டு தானே வைக்கிறீங்க சாமி பக்கம். தேங்காய் உங்கள் பக்கம் தானே வச்சுக்கிறீங்க. ஆனால் தெருவில் சொல்லிட்டு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன்ட்டு போகிறீங்க. நானும் ரவிட் தான்ன்ற வடிவல் அது மாதிரி இல்லை, தெருவில் சொல்லிட்டு வரீங்க. ஆனால் கோயிலில் போய் சாமி கும்பிடல, உங்களையே கும்பிட்டுன்னு உட்காந்துக்கிறீங்க. இது புரியாதத்தனம் இல்லையா? வெத்தலை எதுக்கு வைக்கிற பார்க்க வச்சு எவனுக்குமே தெரியாமல் இருந்தது. இப்போ நானும் டிவியில் பல முறை சொல்லி தானே இன்றைக்கி எல்லாருமே கேட்குறேன், நிறைய பேருக்கு தெரியும். அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பெரியவங்க சும்மா வைக்கல, காரணத்தோடு வச்சுக்கிறான். அந்த காரணத்தை நம்ம விரும்பவும் இல்லை சொல்கிறதுக்கு, கேட்கறதுக்கு. அவன் சொல்கிறவத்துக்கும் ஆள் இல்லை. அதனால் அது தெரியாமையே மறைஞ்சி போச்சு. சில விஷயங்களை கண்டிப்பாக விட்டே ஆகணும். இறைவன் நமக்கு எதுக்காக கொடுத்தான்? கற்றுக்க நீ அப்படியே குடும்பம் நடத்தினா கொடுத்தான். தாலி கட்டி பொண்டாட்டி பாதியில் செத்து போதே, புருஷன் செத்து போகிறானே, எதுக்காக போனோம்? ஏன் அந்த தாலிக்கு ஒரு பவர் இல்லையா? அருந்ததி பார்க்குறோம், அம்மி மிதிக்கிறோம், அக்னி பகவானுக்கு சாட்சியாக தானே தாலி கட்டுறோம். ஏன் மனுஷனுக்கு இல்லைன்னா கூட அந்த அக்னி பகவானை சாட்சி இருக்காதானே? அப்படி இல்லை, வந்தது எல்லாம் போயே ஆக வேண்டிய காலம். கற்றுக்கணும் எல்லாத்தையும் எங்கேயாவது நீ இறக்கி வைக்க வேண்டிய காலம். கற்றுக்கணும் எல்லாத்தையும் நீ கூடவே பயணம் பண்ணோம்னா நீ அதுக்கு தகுதி இல்லாத ஆளாக போயிடுவேன். இங்கே யோகம் பண்ணுறோம், காலமுல்லாம் யோகமே பண்ணலான்னா அது நம்ம யோகம் பண்ணுறதுக்கே தகுதி இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி 20 வருஷம் பாடம் பண்ணுற சாமி, இந்த இடத்துல பாடம் வாங்கினேன். அவங்களுக்கு ஆசிரமம் உலகம் ஃபுல்லாக இருக்குது, நமக்காச்சும் ஒரு ஆசிரமம் தான். அவங்களுக்கு ஆசிரமம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் வீட்டில் ஒரு பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல. அப்போது இந்த சூழ்நிலைக்காக நாம் காத்துக்கணும். வீட்டில் ஒரு பிரச்சனை வரணும், கண்டிப்பாக வந்தே தீரணும். அந்த பிரச்சனை எப்படி வரணும்னா, நீ வீட்டில் இருக்கிறதோட வெளியே போயிடியா அப்படின்னு அவங்க சொல்லணும். அந்த நாளுக்காக அந்த பக்குவம் வர வரைக்கும் நான் வீட்டில் இருக்கணும். அன்றைக்கி என்னைக்காவது சொல்லிட்டாங்கன்னா கண் கலங்கின்னு உக்காணக்கூடாது. ரொம்ப சந்தோஷம்பா, இதெல்லாம் என்னைக்கு சொல்லுவீங்கன்னு காத்திருந்தோம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவம் நமக்கு வரணும். அப்போ வரணும்னா என்ன பண்ணணும்? ஏற்கனவே நம்ம வர வழியில் ஆயிரம் கற்றுக்கின்னு இருப்போம். நாம் அதை பெருசாகவும் நினச்சின்னு இருப்போம். ஆனால் அது எல்லாமே நம்ம அறிவை மயக்கக்கூடிய மூடத்தனம். நல்லா புரிஞ்சுங்க, அது மூடத்தனம். அது தெய்வத்தின் பெயரால் இருந்தால் கூட அது மூடத்தனம். ஏறின படியிலே நீ நின்றுட்டனா எப்போ நீ மாடி ஏறுவ? ஒரு மாடி ஏறினா ஒரு 20 படிக்குது,
அந்த மாடிக்கு போனோன்னா 20 படி ஏறினா தான் மாடிக்கே போக முடியும். படி ஏறி நின்றுட்டா மாடி வந்துடுமா? வராது. அப்போது ஏற்கனவே இருந்த விஷயங்களை விடுறதுக்கு தைரியம் இருந்தால் தான் அடுத்த படியில் நீ காலை வைக்க முடியும். அப்போது தயவு செஞ்சு எல்லாரும் புரிஞ்சுக்குங்க, கற்றுக்கின விஷயங்களை எல்லாத்தையும் ஒன்றுமே இல்லைன்னு குப்பை மாதிரி தூக்கி போட்டுருங்க. ஐயா கம்பு சுற்றுவார், பாக்ஸிங் தெரியும், உடற்பயிற்சி எல்லாம் கற்றுக் கொடுப்பார். எல்லாம் கற்றுக் கொடுத்தவர் அவர் எவ்வளோ அனுபவித்து பண்ணியிருக்கணும். ஏன் விட்டார்? சரி விடக்கூட வேணாம், இதுவும் கற்றுக்கினாரு. சரி தனக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும், சரி அது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் நடத்தலாமே. இவர் கற்றுக்கினது தானே சொல்ல போகிறாரு. அந்த மாதிரி எங்கன்னா சொல்லி கொடுத்தாரா? இங்கே வரவங்க இங்கே வாங்க, அங்கே வரவங்க அதை கற்றுங்க அப்படியே சொல்லி கொடுத்தாரு? இல்லையே. அவரோட வாழ்க்கையில் அவர் வர வழியில் எதெல்லாம் இருந்ததோ அதோட முடிவு வரைக்கும் அதை போய் கற்றுக்கினாரு. அப்போ எவ்வளோ உழைப்பு அதுக்கு போட்டிருப்பாரு. ஆனால் அவ்வளோ உழைப்பு போட்டு அதை கற்றுக்கினால் கூட உண்மை எதுன்னு புரிஞ்ச உடனே எல்லாத்தையும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை தூக்கி போட்டு வந்தார்ல. அந்த தைரியம் நமக்கு இருந்தால் தான் இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த பாடத்துலேயும் நம்மளால் சாதிக்க முடியும். அதுவும் வேணும் இதுவும் வேணும்னா 2 குதிரையில் பயணம் பண்ணவே முடியாது. ஒரு குதிரையில் மட்டும்தான் பயணம் பண்ணணும். ஊர் போய் சேரணும்னு ஆசைப்பட்டவங்க எல்லாரும் 2 குதிரையிலேருந்து காலை எடுத்துகிட்டு தயவு செஞ்சு ஒரு குதிரைக்கு வாங்க. ஊரும் போகலாம், குதிரைக்கும் நல்லது, நம்ம உடம்புக்கும் நல்லது. புரிஞ்சவங்க புரிஞ்சுங்க. சரிப்பா, இப்போ சப்ஜெக்டுக்கே வரல வேறு. நமோ நாராயணா சப்ஜெக்ட். 5 3 8 அனாதியான மந்திரம். தம்பி சொல்லிட்டாப்புல, சாமி அது நமோ நாராயணா எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ பிஹெச்டி பண்ண போகிறாப்புல. இது இப்போ என்னப்பா அது பிடெக்கா என்னது பிஎட் பண்ண போகிறாப்புல. அந்த ஆர்வம் தமிழ் வேலை பற்றினால நெஞ்சிலே நினைத்து கொண்டு நீர் உரு செபிப்பீரேல். உரு கொடுக்கணுமா? நெஞ்சிலே நினைந்து கொண்டு நீர் உரு செபிப்பீரேல். பஞ்சமான பாதகம் 100 கோடி செய்யணும், பஞ்சு போல் பறக்கும் என்று நான்மறைகள் பண்ணுமே. எப்போ 4 வேதமும் ஒரு விஷயத்த அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. அது என்னன்னா, இப்படி ஒரு மந்திரங்குது. அந்த மந்திரம் அனாதியான மந்திரம். அந்த மந்திரத்தில் அது என்ன மந்திரம்? நமோ நாராயணா கிடையாது, ஓம் நமச்சிவாயா கிடையாது, சிவாய நம கிடையாது, எதுவுமே கிடையாது. அது என்ன மந்திரம் சாமி? அப்படி என்ன தான் சாமி அது மந்திரம் அப்படின்னா, அந்த மந்திரத்தோட பேர் புரியட்ட காயம். அந்த மந்திரத்து பேர் என்னது? புரியட்ட காயம். அதுதான் அனாதியான மந்திரம். அந்த புரியட்ட காயம்தான் நமக்கு திரும்ப 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 பிறவியை கொண்டு வந்துக்கினே இருக்குது. காரணம் என்ன? அந்த புரியட்ட காயம்ன்ற ஒரு விஷயத்தில் இங்கே நான் கவலையே நினச்சினாச்சு. பிறந்ததுலேருந்து போகிற வரைக்கும் கவலையே பட்டுன்னுக்கிறேன், அடுத்தவங்களையே குறை சொல்லின்னுக்கிறேன். இதெல்லாம் எப்படி ஆகுதுன்னா, ஒரு மந்திரம் மாதிரி உச்சாடனம் பண்ணி 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 அதில் போய் பதிவாகிக்கினே இருக்குது. எதில் போய் பதியாதுன்னு அந்த புரியட்ட காயம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல போய் பதிவாகுது. அது பதிவாகணும் என்னாகும்? அந்த புரியட்ட காயம்தான் திரும்ப திரும்ப பிறவி எடுக்கும். அப்படி என்ன சாமி அது புரியட்ட காயம்னா, சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச கருவிகள். இந்த கருவிகள் என்றது மெய் வாய் கண் மூக்கு செவி. ஆனால் அந்த செயல்ன்ற அந்த தன்மாத்திரைகள், இந்த கருவிகளுக்குள்ள ஒரு செயல் நடக்குது. அந்த செயல் என்னது? சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம். அதுக்கு பேர் என்றது தன் மாத்திரைகள். இப்போ நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த ரொம்ப சுவைச்சு சாப்பிட்றோம். அப்போது அந்த சுவைன்ற ஒரு விஷயத்தில் அது போய் பதிவாயிடும். இந்த ஜென்மத்துக்கு இதுதான் பிடிக்கும்னு அது ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். கெட்டதையே கேட்குறேன், அப்போ அது என்ன பண்ணோம்? ஓசை என்ற ஒரு பதிவுக்குள்ளே பதிவு வச்சுக்கோம். நான் போய் அடுத்தவங்க சொல்கிறதையே கேட்டுனுக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, இவர் என்ன சொல்கிறாரு கேட்டுனுக்கிறேன். அப்போது இந்த ஜென்மத்துக்கு இதுதான் பிடிச்சிக்குதுன்னு அங்கே ரெக்கார்ட் பண்ணிக்குது. இதில் ஓசை என்ற அந்த தன்மாத்திரையில் அது ரெக்கார்ட் பண்ணிக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ஒரு பெரிய சூட்சமம் இருக்குது. நம்ம ஏன் சாமி இவ்வளோ கஷ்டப்படுறோன்றதுக்கு விளக்கமே இந்த தன்மாத்திரைக்குள்ளே தான் இருக்குது. எனக்கு எது பிடிக்குதோ அது சுவைன்ற ஒரு விஷயத்தில் பதிவு பண்ணுது. நான் எதை கேட்குறேனோ அது ஓசைன்ற அந்த இதுக்குள்ளே பதிவாகிருக்குது.
அந்த மாதிரி இந்த பஞ்சேந்திரியங்களை வச்சு எதெல்லாம் செய்கிறனோ அதுக்கு காரணமான சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் அப்படின்ற 5த்துக்குள்ளே அது பதிவு பண்ணி வச்சுட்டு அடுத்த பிறகு அது கூட சித்தம், புத்தி, அகங்காரம் அப்படின்ற 3 பொருளும் சேர்ந்து இந்த 8ம் சேர்ந்து ஒரு வடிவத்தை எடுக்குது. அதனால தான் ஒரு தாய் பெற்ற 4 பிள்ளைங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, 4 பேருக்கு 4 அடுப்பு பற்ற வச்சு 4 விதமான சாப்பாடு போட மாட்டாங்க. எல்லாருக்கும் சேர்த்து ஒரே அடுப்பு ஒரே சாப்பாடு போடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை என்ன பண்ணும், ஒன்று விரும்பி சாப்பிடும், அம்மா நமக்காக பாடுபட்டு சமைச்சிக்கிறாங்க, ஒன்று பிள்ளை நல்லா ருசித்து சாப்பிடும். ஒரு பிள்ளை என்னம்மா நீ எத்தனை தடவை சொன்னாலும் எனக்கு பிடிக்காத விஷயத்தையே திரும்ப திரும்ப செஞ்சு கொடுக்குறிய. இப்போது ஒரு பிள்ளை பிடிச்சதேன்னு சாப்பிட்டுது, ஒரு பிள்ளை எனக்கு பிடிக்கல வேணான்னு சொல்லி. இதுக்கு காரணம் என்ன? ஒரு தாய் வயிற்றுக்கு பிறந்தவங்க. இது காரணம் என்ன சாமி? ஏற்கனவே எனக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு நான் பதிவு பண்ணேன் பார்த்தீங்களா, அந்த பதிவுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு பிறவி கிடைச்சால் கூட இதை போட்டால் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அந்த பிறவியில் நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன் அப்படின்னு பண்ணதுனால இங்கே சாம்பார் போட்டால் கூட எனக்கு பிரியாணி தான் வேணும்னு இங்கே அடம் பிடிப்பேன். அப்போது ஒரு குழந்தையோட குணம் எங்கே நிர்ணயிக்கப்பட்டதுன்னா, இன்றைக்கி நான் செய்யக்கூடிய செயல் இன்னொரு தாய் வயிற்றில் பிறந்து இன்னொரு குழந்தையாக நான் வளரும்போது என்னுடைய குணத்தையே தீர்மானிக்கிற சக்தி நான் சாப்பிட்ட அந்த ருசிக்கு உண்டு. நான் செவி வழியாக கேட்ட அந்த ஓசைக்கு உண்டு. நான் இதுதான் இந்த வாசனை தான் ஊன முகந்து பார்த்த அந்த நுகர்ச்சிக்கும் உண்டு. அப்போது என்னோடய வாழ்க்கை எப்படி அமையணும்னு யார் முடிவு பண்ணணும்? நான் தான் முடிவு பண்ணணும். அதனால தான் மகான்கள் என்ன பண்ணாங்க, நாளைக்கு என்னப்பா சமையல், எதை ஒன்றா போடு, நீ எதை போகிறேன்னு நான் சாப்பிட போகிறேன். யாரும் இது ஓணும் அது ஓணும்னு கேட்டதில்லை. ஏன்னா அந்த ருசிக்கு நான் அடிமையானால் அந்த ருசி எனக்கு இன்னொரு பிறவியை கொண்டு வந்து சேர்த்துரும். மகான்கள் எவ்வளோ தெளிவாகிறாங்க பாருங்க. ரமணருக்கு சாப்பாடு போடுவாங்க, சாப்பாடு போட்டால் சாப்பிட வேண்டியது தானே. கூட்டு ஒரு பக்கம், பொரியல் ஒரு பக்கம். நமக்கு போட்டாலே நல்ல சாப்பாடு போடுவாங்களே, மகான்களுக்கு எவ்வளோ நல்ல சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போடுவாங்க, நெய் ஊற்றுவாங்க, கூட்டு வைப்பாங்க, பொரியல் வைப்பாங்க, சாம்பார் ஊற்றுவாங்க, காரக்குழம்பு ஊற்றுவாங்க, மோர் ஊற்றுவாங்க, ரசம் ஊற்றுவாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்தையும் ஊற்று, அதில் ஒரே சாப்பாடு, அந்த ஒரே சாப்பாட்டில் எல்லாத்தையும் ஊற்று எல்லாத்தையும் போட்டு குழைப்பார். எல்லாத்தையும் போட்டு குழைச்சி அங்கே எதனா ருசி தெரியுமா? இவருக்கு பிடிச்சதுன்னு எதையாவது சொல்ல முடியுமா? இல்லை நான் சாப்பிட்ட சாப்பாடு எப்படி இது யாருக்காவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போனா என்ன அர்த்தம்? சாப்பிட்றேன், அந்த சாப்பாடு எனக்கு பிடிச்ச சாப்பாடு இல்லை, என் பசிக்காக சாப்பிட்றேன். அது என்னவோ சாதாரண செயல் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சாதாரண செயல் எனக்கு இன்னொரு பிறவியை கூட கொண்டு வந்து சேர்த்துரும். சந்திரசேகந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருந்தார், காஞ்சி மகா பெரியவர், இதுக்கு முன்னாடி இருந்தார் இல்லையா, 100 வயசு வரைக்கும் இருந்தார். அவருக்கு பிச்சை எடுத்து தான் சாப்பிடுவார். இன்றைக்கி இருக்கிற மாதிரி கிடையாது. அவர் ஒரு ஓலை குடிசையில் ஓலைப்பாயில் தான் பத்துன்னு இருப்பார். அவருக்கு தினமும் அவர் சார்பாக ஒருத்தன் போய் சங்கராச்சாரியருக்கு பிச்சாந்தேக்குன்னு போய் பிச்சை எடுக்கணும். இப்போ பிச்சை எடுத்துட்டான், அவன் அந்த பிச்சை எடுத்துன்னு வந்து இவர்கிட்ட கொடுத்தால் அந்த பிச்சை சாப்பாடு தான் யார் சாப்பிட்ணும்? உலகம் ஃபுல்லாக தெய்வமாக கொண்டாடக்கூடிய சங்கராச்சாரியார் மகா பெரியவர் சாப்பிட்ணும். சாப்பிட்றாரு. ஒரு நாள் கீரை வந்துச்சு, நல்லா விரும்பி சாப்பிட்றாரு. கீரை வந்து விரும்பி சாப்பிடும்போது அந்த பிச்சை எடுத்துன்னு வந்த பையன் பார்க்குறான், சங்கராச்சாரியார் கீரை நல்லா விரும்பி சாப்பிட்றாரு. நோட் பண்ணிட்டான். நோட் பண்ணவொன்னே என்ன பண்ணுறான், திரும்பி போகிறான், திரும்பி பிச்சை எடுக்கிறான். திரும்பி மறுநாள் வந்தால் மறுநாளும் அதே மாதிரி ஒரு கீரை வருது. இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு வாரம் பார்க்குறாரு, ஒரு வாரமாக கீரை வந்துனே இருக்குது. அப்போது இது ஏதோ தப்பாக இருக்குது, கீரை தானே சாமி வந்து சாப்பிட்டா என்ன? அவர் யோசிக்கிறார், இது ஏதோ தப்பாக இருக்குது. அப்போ அவனை கூப்பிட்றாரு, என்னடா பண்ண, தினமும் எப்படி கீரை வரும், இவ்வளோ நாள் அப்படி வரலையே. அதுவா சாமி, நீங்கள் வந்து நான் முதல் நாள் கீரை எடுத்துன்னு வந்தேன், நீங்கள் அதை வந்து நல்லா ருசித்து ரசித்து சாப்பிட்டீங்க, நான் பார்த்தேன், உங்களுக்கு இது பிடிச்ச உணவு மாதிரி நினச்சி பிச்சை எடுக்க போன இதெல்லாம் சொன்னேன். சங்கராச்சாரியர் வந்து கீரையை நல்லா ருசித்து சாப்பிட்றாரு, அவருக்கு பிடிச்ச உணவு இந்த கீரை தான் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டேன். அதனால் எங்கே போய் பிச்சை எடுத்தாலும் அந்த பிச்சை சாப்பாட்டில் ஒரு கீரை கம்பல்சரி வச்சுருக்காங்க. ஏன்னா சங்கராச்சாரியர் பிடிக்குமே அப்படின்னு வச்சிடுறாங்க. அப்போது ஒரு சின்ன விஷயம் எவ்வளோ பேர் தவறு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு வாரம் இந்த தவறு தான் காரணமா, அப்போ இந்த தவறுக்கு தண்டனை ஒன்று கொடுக்கணும்ல. ஒரு வாரம் நான் உபவாசம், அந்த தண்டனை அவருக்கே கொடுத்துக்கிறாரு. ஒரு வாரம் அவர் சாப்பிடவே இல்லை.
எவ்வளோ சின்ன விஷயமா நாம் நினைக்கலாம். ஆனால் மகான்களே இது நமக்கு ஒரு பிறவியை கொண்டு வந்து சேர்த்துறோன்னு ஒரு சின்ன விஷயம், பசிக்கு தானே சாப்பிட்றோம், சாப்பிட்டா என்னன்னு கூட போகலை. அப்போது எவ்வளோ விழிப்பாக இருக்கிறாங்க. நாமளும் பாடம் பண்ணுறோம்னா இந்த விழிப்புணர்வு நமக்கு வேணும். இந்த விழிப்புணர்வு வந்தால் மட்டும்தான் நான் யாருன்றது தெரியும். நான் யாருன்றது மட்டும் இல்லை, தன்னுடைய தலைவன் யாருன்றதையும் நம்மளால் உணர முடியும். ஆக எந்த ஒரு செயலையும் சாதாரணமாக நம்ம நினச்சிக்க கூடாது. ஒரு விஷயமும் நம்மளை படு பாதாளத்தில் தள்ளும். இன்றைக்கி தவறுகள் நடக்குது, தள்ளி விட்ட ஒரு தண்ணியை தள்ளி விட்டோன்னா எங்கே போவோம்? பள்ளத்தை நோக்கி போகிற மாதிரி மனிதர்கள் இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ பாடங்கள் வாங்கியும் தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அவங்க நினச்சதோட விளைவுகள் தான் இன்றைக்கி அவங்க இறங்கி போன நிலைக்கு வந்தது காரணம். ஒரு சின்ன விஷயம் நினச்சது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய தவறுகள் நடக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சது. அப்போது நாம் எவ்வளோ பெரிய ஞான வாழ்க்கைக்கு தகுதியாக இருக்கணும், புரியுதுங்களா? அப்போ நமக்கு பக்குவங்கள் வேணும். அப்போது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எதையுமே சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. சாதாரணமாக எடுத்தீங்கன்னா அதுவே நமக்கு பின்னாடி மிகப்பெரிய தொல்லைகளாக அமையும். சரிங்களா? ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா. அருளைத்தான் நின் அருளைத்தான்